இந்த வளர்பறை முகூர்த்தம் தேய்வறை முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து இந்த பூ வந்து சீசன் எப்போ வரும்ன்றது எல்லாத்தையுமே நாங்கள் கணிச்சு வச்சுருப்போம். இப்போ வந்து சித்திரை வைகாசியில் பூவோட மல்லிகைப்பூனுடைய வரத்து அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான இதை கணிச்சு நாங்கள் பேசுவோம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன் சார். இது வந்து வில்லாபுரம் மலர் சந்தை. ஆமாங்க. இப்போ நான் வந்து 7:30 மணிக்கு வந்துட்டேன். இங்கே எந்த கூட்டமுமே இல்லை. என்ன காரணம்ண்ணா? சார், இங்கே வந்து லோக்கல் பர்ச்சேசிங், அதாவது இங்கனுக்குள்ளே இருக்குங்க. அதே மாதிரி சின்ன சிறிய வியாபாரிகள் மட்டும்தான் இருக்காங்க. வெளியூர் வியாபாரிகள் யாரும் இதனால 10 மணிக்கு தான் இங்கே வந்து மார்க்கெட்டு ஓப்பனிங்கு. பூவும் அந்த மாதிரி தான் வருது. அந்த இடத்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதாக இருக்குங்க சார். இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து மாட்டுத்தாவணி சந்தைக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறமா வளையங்குளம் சந்தைக்கும் போயிருந்தோம். அங்கே என்ன சொன்னாங்கன்னா, நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய நேரத்தில் 10லேருந்து 20 டன் வரைக்கும் பூக்கள் வரும். இப்போ வளையங்குளம் சந்தையிலும் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மட்டுமே 15 டன் கூட வரும். ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த மாதங்கள் சித்திரை மாதங்களில் விளைச்சல் அதிகம் தான் வரும் அப்படின்னாங்க. இங்கே அந்த மாதிரி அப்படின்னா எவ்வளோ? இங்கேயும் வரும். இங்கே வந்து ஒரு 2-3 கமிஷன் கிடைக்கிறாங்க. கடைக்கு ஒரு டன்னு, அது மாதிரி ஒரு 4 டன்னுக்குள்ளே ஒரு 4 கமிஷன் கடை இருக்குங்க. ஒரு 4 டன்னு பூ வரும். நீங்கள் வந்து கமிஷன் கடை வச்சுருக்கீங்களா? என்ன கடை வச்சுருக்கீங்க? நான் வந்து இங்கே வந்து மாலை, கல்யாணத்துக்கு தேவையான மாலை, கோயிலுக்கு திருவிழாக்களுக்கு தேவையான மாலைகள் இதுகளை ரெடி பண்ணுறது. நீங்கள் மாலை கட்டி கொடுக்குறீங்க? ஆமாம். சரிண்ணா, சரி சார். இப்போ நீங்கள் பின்னாடி ஃபோட்டோவில் வச்சுருக்கிறது எல்லாமே வந்து? ஆமாம், இதெல்லாம் வந்து நாங்கள் கல்யாணத்துக்கு உண்டான டிசைன்ஸ்களை வச்சுருக்கோம். ஒரு ரிசப்ஷன் இந்த மாதிரி இதுகளுக்கு. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஆர்டர் கொடுத்தா நீங்கள் இப்போ? ஆமாம், கொடுத்துருவீங்க. அது ஒரு டைமிங் குறிப்பிட்ட டயத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா அது சிறப்பாக செஞ்சு. குறிப்பிட்ட டைம்னா இப்போ ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் இல்லையா, அதனால ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த சில பூக்கள்லாம் இங்கே மதுரை மார்க்கெட்லேயே லோக்கல்லே வராது. சில இது வந்து பெங்களூர், வெளி மாநிலங்கள்லேருந்து நம்மளும் தருவிக்கணும். அப்போ அந்த இதை அதுக்கு தகுந்த மாதிரியான ஆர்டர் கொடுத்தா தான் அங்கே கிடைக்கும். இப்போ இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கீங்களா? ஆமாம். இந்த டிசைன் மட்டும்தானா இல்லை புதுசாக நம்ம? டிசைன்ஸ் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பூவுக்கு தகுந்த மாதிரி டிசைன் அப்டேட் ஆகும். அந்த இதை வந்து அவங்க கஸ்டமரே சிலர் கொண்டு வருவாங்க, எனக்கு இந்த மாதிரி டிசைன்ஸில் கொடுக்க முடியுமான்னு. அது செஞ்சு கொடுப்போம். சிலருக்கு நாங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்போம். இந்த பூவை இதில் மாற்றி இதில் மாற்றி எனக்கு ஒரு கோர்வையாக மாலையாக போட்டு கொடுங்கன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம். எப்படி கேட்டாலும் நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் அந்த பூவினுடைய விலை அதெல்லாம் பொறுத்து அந்த? ஆமாம், பூவினுடைய தன்மை, விலையை பொறுத்து அதனுடைய விலைகள் மாறுபடும். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் வந்து ஆர்டர் எடுக்கிறாருன்னா குறைஞ்சது எவ்வளோ ரூபா வரைக்கும் வரும்னா? அதாவது மாப்பிள்ளைக்கு போடுற மாலை, பொண்ணுக்கு போடுற வந்து மாலை, துணை மாலை, இதை மாதிரிலாம் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ எப்படின்னா பட்ஜெட்டு எவ்வளோ வரும்? குறைஞ்சபட்சம் ஒரு 4000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். 4000 ரூபாயில் இருந்துச்சு 50,000 ரூபா வரைக்கும் கூட போடலாம். நம்ம போகும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் இருக்கு. இப்போ புதுமனை பூ விழா நல்லா இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து வேற மாதிரி வரும். ஆமாம், வேற மாதிரி அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு, அவங்களுடைய மனநிலை. சிலர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, தோடம் போடுறது எதுக்கு இந்த பூக்கு இவ்வளோ காசுன்னு கேட்குற ஆளும் இருக்காங்க. சிலர் வந்து எனக்கு பூ தான் மெயின், அதுதான் ஒரு இதாக இருக்குன்றது அந்த மாதிரி செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க. அப்படியே இருக்கு. ஆமாம். சரிண்ணா. இப்போ இந்த சந்தைக்கு வந்து குறிப்பிட்ட இந்த மலர்கள் தான் அதிகமாக வரும் அப்படின்னு இருக்கு. அதை மல்லிகைப்பூ மட்டும் வரும் இல்லை எல்லா பூவும் வருமா? இல்லை, மல்லிகைப்பூ அதிகபட்சமாக மல்லிகைப்பூ தான் அதிகமாக வரும். மல்லிகைப்பூ மட்டும் அதிகமாக. இப்போ இங்கே வந்து நுகர்வோர் இதை வாங்குறவங்க அப்படின்னா இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க மட்டும்தானா இல்லை வெளியூர்லேருந்து வந்து வாங்குவாங்களா? வெளியூர்லேருந்து அதிகபட்சம் வர்றதில்லை, லோக்கலில் இருக்கவங்க தான் அதிகமாக வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சந்தை ஆரம்பித்து எவ்வளோ நாள் இருக்குங்க? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 20 வருஷம் மேலே? ஆமாம், 20 வருஷம் ஆகுது. அப்போ மாட்டுத்தாவணி சந்தை ஆரம்பித்த நேரத்துலேயே? ஆமாம், இதுவும் ஆரம்பிச்சிட்டாங்க. வளையங்குளம் சந்தை வந்து சொன்னாங்க கொரோனா காலத்தில் தான் ஆரம்பித்தாங்க. ஆமாம், அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாட்டுத்தாவணிக்கும் இங்கேயும் தான் பூக்கள் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து மல்லிகைப்பூ அதிகப்படியாக வளையங்குளம் அங்கே மக்கள் வந்து உற்பத்தி அங்கே நடக்கிறதுனால, அதாவது சம்சாரிகளுக்கு வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து போக்குவரத்து இது பக்கமாக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே அவங்க வந்து அவங்களுடைய நேரம், போக்குவரத்து டைமிங் இதெல்லாம் மிச்சப்படுது வளையங்குளத்தில் போடுறது. இது வந்து சிட்டிக்குள்ளே வரணும், வில்லாவரம் மார்க்கெட்டுக்கோ மாட்டுத்தாவணிக்கு சிட்டிக்கு வரணும். அதனால் அவங்களுக்கு வந்து தோதாக இருக்குது அந்த வளையங்குளம் மார்க்கெட். இப்போ மல்லிகைப்பூ ஒரு நாள் வந்து 3000 ரூபாய், ஒரு நாள் வந்து 1000 ரூபாய், ஒரு நாள் வந்து 5000 ரூபாய், 8000 வரைக்கும் கூட போகுது. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு விலை ஏறிச்சுன்னா நீங்கள் இதை எப்படி சமாளிப்பீங்க? அதாவது சார், அதுக்கு என்ன சொல்கிறதுன்னா, இந்த வளர்பறை முகூர்த்தம் தேய்வறை முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து இந்த பூ வந்து சீசன் எப்போ வரும்ன்றது எல்லாத்தையுமே நாங்கள் கணிச்சு வச்சுருப்போம்.
இப்போ வந்து சித்திரம் வைகாசியில் பூவோட மல்லிகைப்பூனுடைய வரத்து அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான இதை கணிச்சு நாங்கள் பேசுவோம். இது கார்த்திகை மார்கழியில் பூனுடைய வரத்து பனி விழுகிறனால பூனுடைய வரத்து குறைவாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான விலைகளை இது பண்ணி பேசுகிறது. இன்னொன்று வந்து இந்த மல்லிகைப்பூ இதெல்லாம் மார்க்கெட் ரேட் அன்றைக்கி என்ன விலை போகுதோ அதைத்தான் சொல்லி அவங்ககிட்ட முன்னக்கூடியே சொல்லிடுவோம். இப்போ வந்து ஒரு ஆர்டர் கொடுக்க வரீங்கன்னு வச்சிங்களேன், இவன் எனக்கு மல்லிகைப்பூ ஒரு கிலோ 2 கிலோ வேணும்னு சொன்னால் எங்கே மல்லிகைப்பூனுடைய விலை வந்து அன்றைக்கு என்ன விலையோ அதை மட்டும் நாங்கள், மற்றபடி மாலை இதுகள்லாம் நாங்கள் ஃபிக்ஸட் பண்ணிடுவோம். இவ்வளோதான்றது இந்த மாதத்தில் இவ்வளோ இந்த விலை போகுன்றது எங்களுடைய கணிப்பின்படி அதை செஞ்சு கொடுத்து அப்படிதான். ஏன்னா இப்போ நீங்கள் திடீர்னு ஆர்டர் எடுத்துகிட்டு அன்றைக்கி பார்த்து விலை வந்து நீங்கள் 1000 ரூபான்னு கணிச்சு எடுத்துகிட்டு 3000 ரூபா போயிடுச்சுன்னா அது உங்களுக்கு நஷ்டம் தானே? நஷ்டம் தான். அதை கணிச்சு தான் நம்ம வந்து இது பண்ணுறது. சிலர் சொல்லுவாங்க, என்ன போன மாதம் வந்து 8000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், நீங்கள் இந்த பண்ண சொல்கிறது வாஸ்தவம் தான். விலை கூட போச்சுன்னா நாங்கள் வந்து அதை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி சில இதுகளில் முன்னக்கூடியே நாங்களும் கணிச்சு கஸ்டமருக்கும் பாதிப்பு இல்லாமல் எங்களுக்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு பேசுவோம். வச்சுருக்கேன். இப்போ இந்த கல்யாணத்துக்கு பொன் மாப்பிள்ளைக்கு போடுற மாலைகளில் எது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்? அதாவது மல்லிகைப்பூ மாலை இல்லை ரோஸ் மாலை அந்த மாதிரி எது பர்டிகுலர் ரொம்ப? சார் மேக்சிமம் வந்து நம்ம தமிழ்நாட்டு உள்ளூர் பூக்கள் வந்து அதிக விலை இருக்காது. இப்போ பெங்களூரு வெளி மாநிலத்திலேருந்து வருது பார்த்தீங்களா, அந்த பூக்களுடைய விலை அதிகமாக இருக்கும். ரோஸ் அந்த? ஆமாம், அதனுடைய பூக்களுடைய விலை அதிகமாக இருக்கும். சரிங்க. இவ்வளோ நேரம் கொடுத்து இந்த தகவல்கள் பகிர்ந்துடுறது ரொம்ப நன்றி. சரி, நன்றி.